வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது தை மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. தை மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் தனுசு லக்னத்தில் தாங்க இந்த தை மாதம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ராகு பகவானுடைய திசையில் 318 டிகிரியில் தான் இந்த தை மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 6வது ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு இந்த தை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படி பார்த்திங்கன்னா, இந்த கன்னி ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரமான உத்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி கன்னி ராசி. அப்போ கன்னி ராசிக்கு இந்த தை மாதம், ஏன்னா ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு மாதம் நம்ம பிறக்கும் போதும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? அதுலேயும் இந்த ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம். இப்போ நம்ம மனசில் எல்லாம் என்ன இருக்கும்? தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த தை மாதம் பிறந்தால் நமக்கு ஒரு வழி பிறந்துடாதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எண்ணமும் ஏக்கத்தோடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த தை மாதமாவது நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுத்துறாதா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 100% இந்த தை மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஒவ்வொரு மனுஷனுக்குமே பார்க்கும்போது நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் தாய் தந்தை, அடுத்தது குலதெய்வம். இது ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய தெய்வங்கள். அடுத்தது எந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தால் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உங்கள் ராசிக்குன்றது ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அப்படின்ற ஒரு தெய்வத்தை வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. அவர் எங்கே இருக்கிறாரு அப்படி பார்த்தோன்னா பட்டீச்சரம் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் இருக்கிறாருங்க. அவர் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நமக்கு ரொம்ப நல்லது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கு கிரகம் மட்டுமே சப்போர்ட் பண்ணாதுங்க. நம்ம வீட்டுடைய வாஸ்துப்படியே நமக்கு கரெக்டாக வச்சுருக்கணும். அப்போ தான் நமக்கு காலகாசு சம்பாரித்தா கூட நம்ம வீட்டில் இருக்கும். அப்போ வாஸ்துப்படி இல்லாமல் நம்ம ஒரு வீட்டில் இருந்தோம் அப்படின்னா தங்கம் இருந்தால் தவிட்டுப்படியாகும், மாணிக்கம் இருந்தால் மத்தியான செலவாகும், வெள்ளி வந்தால் விரயமாகும். அப்போ மாடு கறக்க பூனை குடிக்க கரெக்டாக போயிடுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குன்றது பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி உட்கார்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கெட்டவன் கிழக்கு பார்த்து உட்காரணும். அப்போ தெற்கும் கிழக்கும் ரெண்டுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க வாஸ்துப்படி. ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி உட்காந்தீங்கன்னு தெரியல, ஆனால் தெற்கோ அல்லது கிழக்கோ பார்த்து உட்காருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மை கொடுத்துருவார். அப்போ இதை தவிர பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்க அப்படின்னா நவரத்தனத்தில் அதாவது ராசிக்கல் போடணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் என்ன கல் போடணுன்றது தெரியாது. ஆனால் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு பச்சைக்கல் மோதிரம் போடுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடின்றது நிறைய பேர் நம்ம தெரியாமல் மாற்றி போட்டிருக்கலாம், இல்லை என்ன போடுறதுன்னு தெரியாமல் கூட நம்ம போடாத கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி காலகட்டம் தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லும்போது நமக்கு ராசிக்கல் போடுறது நம்ம ராசிக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்போ இதை தவிர பார்க்கும்போது உங்களுக்கு இந்த தை மாதம் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 1ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் இப்போ கோச்சாரத்தில் எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதாவது ஆயக்கலைகள் 64க்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான். ஆயக்கலைகள் 64க்கு அதிபதி கற்றவர் யார் அப்படின்னா புதன் பகவான். அப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய கிரகத்தில் நீங்கள் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம். இப்போ இந்த தை மாதம் தாய்க்கு உடல் உபாதிகள் ஓரளவுக்கு விலகி தாய்க்கு ஒரு உடல் மாற்றங்களை கொடுத்து தொழிலில் ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார். இந்த தை மாதம் அம்மாவுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க.
அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா சுக்கிர பகவான். அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ அப்படி இருக்கும்போது என்னன்னா மனைவி ஸ்தானம், சுக்கிரன் சொல்லக்கூடிய ஒரு மனைவியும் 3ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானம் பார்க்கறதுனால தாய் வழிக்கு தன் வகையிலேயோ சுற்றி இருக்கிறவங்களுடைய நட்பு கண்டிப்பாக தேடி வரும். அதாவது இழந்த சொந்தம் நமக்கு கிடைக்குன்னு சொல்கிறேன், பிரிஞ்சவுடைய நட்புன்றது கிடைக்குன்னு சொல்ல வரேன். அப்போ ஏதோ ரூபத்தில் இன்றைக்கி இந்த மாதம் மனைவிக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு மனைவிக்கு அவங்களால ஏதோ ஒரு நட்பு, மனைவி சொத்து உங்களுக்கு ஒரு கிடைக்கலாம், மனைவி வகையில் நட்பு கிடைக்கலாம், மொத்தத்தில் இழந்தது பிடிக்கலாம், அதுக்கு உண்டான ஒரு தருணம் இந்த மாதம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இன்றைக்கி 3ஆம் பாவகத்துக்கும் 8ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா செவ்வாய் 4 இருக்கும்போது உங்கள் குடும்பத்துக்குள்ளார ஒரே போராட்டம் தான். அதாவது அண்ணன் தம்பிகளுக்குள்ளாரில் ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சங்கடங்கள் வந்துடும். ஏன்னா இதுக்குள்ளார வந்திருக்கணும், செஞ்சு நல்ல பேர் வந்திருக்காது. நீ என்ன கொடுத்துட்ட, நான் என்ன வாங்கி சாப்பிட்டேன், தேவையில்லாத சங்கடங்கள் கொடுத்துருவார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க. அப்போ இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவகத்துக்கும் 7ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் வந்து இப்போ 8ல் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அப்படின்னா ஏன்னா 8ல் குரு இருக்கிறாருன்னா இன்றைக்கி 6, 8, 12 கூடியவன் வந்து பகைன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா ஜாதகருக்கு பிள்ளைங்கள் கொஞ்சம் படுத்தக்கூடிய நேரம். அப்போ பிள்ளைங்க இருந்தாலும் சொல்கிற பேச்சு கேட்காதவுடைய நேரம். வண்டி வாகம் எடுக்காதனா எடுப்பாங்க, போகாதனா போவாங்க, செய்யாத விஷயம் செய்வாங்க, அந்த மாதிரி நேரம் தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இப்போ 8ல் வந்து இருக்கிறதுனால 100% பார்த்திங்கன்னா பிள்ளைங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனத்தில், நட்பு வகையில், கல்வி படிக்கிற வகையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த தை மாதம் 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கட்டான்றது வந்து பார்க்கும்போது இன்றைக்கி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அஷ்டம குரு என்ன பண்ணிடுவார்னா நஷ்டம் பண்ணிட்டு போயிடுவாரம்மா. அதனால் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி சனி பகவான் 6ஆம் இடத்துல ருணரோக சத்ருவு சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத மெடிக்கல் செலவு குடும்பத்துக்கு வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஏதாவது ரூபத்தில் பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரை செலவுகள், உடல் உபாதிகள், கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி வந்து உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் இருந்தால் கூட அது வந்து அதுக்கு டைம் டேட்டு பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் பொது பலனில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உபாதிகள் டைம் எல்லாம் கொடுக்கக்கூடிய நேரம் தான். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சனி வந்து பார்க்கும்போது ருணரோக சத்ருவ சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உபாதைகள், தீய செலவுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பாவகத்துக்கு 6ஆம் பாவகத்துக்கு சனி 6ல் ஆட்சியாக இருக்கும்போது ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, நான் இருக்கிறேன்னு சொல்லி மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ, இல்லை அதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா 10 ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா வராது. இன்றைக்கி நல்லதுன்னு போனால் பொல்லாப்புன்ற பேர் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க. அப்போ இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா 12ஆம் பாவகத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா கட்டான்றது சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் அப்படின்றது அவர் 5ஆம் இடத்துல இருக்கிற போது கண்டிப்பாக இன்றைக்கி இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த தை மாதம் இந்த பிரபஞ்சம் புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகமும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாருன்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த 5ஆவது இடத்துல சூரியன் பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 12ஆம் பாவகத்துக்கு அதிபதி இப்போ 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு இல்லைங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மகர ராசியில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் நல்லபடியாக கொடுத்துருவார். எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் போகாத கோயில் இல்லைங்க, செய்யாத வைத்தியம் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, எல்லாமே பார்த்துட்டேன், எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தை மாதத்தில் புத்திர பாக்கியத்துக்கு அருமையாக இருக்குதுங்க. தாமதமானவங்களுக்கு கொடுத்தே தீருவார். அப்போ எந்த காலத்துக்கு ஒன்றுமே இன்றைக்கி வந்து பார்க்கும்போது நம்ம கவனமாக இருக்கிறது என்னென்னா தொழிலையும் கொடுக்கல் வாங்கலையும் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தாவே போதுமானதுங்க. அப்போ மெயினாக வந்து இந்த கன்னி ராசிக்கு வந்து பார்க்கும்போது இன்றைக்கி ராகுவுடைய பார்வை உங்களுக்கு பட்டிருக்கிறாரு. ஏன்னா ராகு கேதுவுடைய பார்வை வந்து 3, 7, 11. அப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய வந்து பார்க்கும்போது ராகு பகவான் 7ஆம் இடமாக உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அந்த ஒருவருடைய பலமை தான் இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் உங்கள் ஜென்மத்தில் கேது இருக்கிறாரு பார்த்தீங்களா, அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யலான்ற எண்ணம் நமக்கு தோணும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் போ, அப்புறம் செஞ்சுக்கலாம், அந்த உடைய குழப்பமும் வரும். அப்போ நம்ம எடுக்கிற முயற்சி நம்ம என்ன பண்ணோம்னா அது செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு போயிடணும்.
அப்புறம் பார்த்துக்கலான்ட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சு போச்சு. ஆனால் இருந்தாலும் யாருக்கு எப்படியோ இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ராகுவுடைய பார்வை 7ஆம் இடமாக பார்க்குறதுனால பொது பலன் ரீதியாக சொல்லணும் அப்படின்னா சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்தாலும் உங்கள் ஜாதகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஏன்னா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல உங்களுக்கு இப்போ செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக எப்படி 4ல் செவ்வாய் இருந்தால் வண்டி வாகனம் சொத்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் அதே மாதிரி இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் முழுக்க இது வந்து ஒரு பொது பலனை தான். அந்த பொது பலன் வந்து 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா 1 கோடி பேருக்கு ஒரே மாதிரியே நடந்துராது. உங்கள் ஜாதகம் பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாருன்றது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா ராகுடைய பார்வை உங்களுக்கு வாங்கியிருக்கிறதுனால இந்த தை மாதத்தில் வந்து கண்டிப்பாக சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? எதையும் தாண்டி இந்த தை மாதம் படிப்புக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நேரம். வண்டி வாகனம் கொஞ்சம் சமைக்கிற இடத்துல கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை விட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோபம் பிடிவாத குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தை மாதத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பலன்கள் கண்டிப்பாக வந்து சேர்ந்தே தீரும். சரிங்களா? சரி நேயர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.